மாதத்தில் 30 ட்ராமா 20 ட்ராமா இருக்கும். சில எக்ஸிபிஷனில் ஊருக்கு போனோம்னா 6 மணி ஷோ நைட் ஷோ ஒன்று போடுவாங்க. அந்த கிராமத்துங்கள்லாம் ஒரு நைட் மிட் நைட் ஷோ பார்த்தோட பார்ப்பாங்க. அப்படி டெய்லி ட்ராமா. இப்போ ஸ்கூலில் பள்ளிக்கூடம் முடிச்சோன்னே எக்ஸாம் வந்தால் நான் எனக்கு என்ன தெரியும், கொஸ்டின் பேப்பர் பார்த்து படித்தா தானே தெரியும். ஏதாவது அப்படியே வெள்ளை பேப்பர் திருப்பி கொடுத்துருவேன். அப்போ டீச்சர் கேட்பாங்க, ஏன்டா வெள்ளை பேப்பர் திருப்பி கொடுக்குறிய, சைபர் கீழே மார்க் இல்லை தெரியுமா உனக்கு கொடுக்குறதுக்கு, சைபர் தான் லாஸ்ட் மார்க், அதுக்கு கீழே எங்கடா திட்டுவாங்க என்னை பிடிச்சி. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒன்றும் தெரியாத, கொஸ்டின் பேப்பராக காப்பி பண்ணி வைடா 5 மார்க் தரேன்வாங்க. அது கூட பண்ண மாட்டேன் நான். அப்போது எல்லா டீச்சர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இவனை ரமேஷ் கண்ணா ஃபெயில் பண்ணலாம், ஒன்றுமே எழுத மாட்டேன்றான், படிக்கவே மாட்டேன்றான். சரி எல்லாம் ஓகேன்னு திடீர்னு ஒருத்தர் என்ன விளையாடுறீங்க, அவனை ஃபெயில் பண்ணிட்டு அடுத்த வருஷம் ஆனிவர்சரி யார் ட்ராமா போடுறது, அவன் தான் ட்ராமா போடுறான். வருஷம் அந்த இதில் நடக்கும்ல, மனோர்பேட்டில் நடக்கிற ட்ராமாவை அப்படியே ஓரங்க நடக்குமா நாங்கள் சின்ன பசங்களாம் போடுவோம். அப்போ தான் வந்து பாரதிதாசனெலாம் பார்த்து எனக்கு பரிசெல்லாம் கொடுத்தாரு ட்ராமா பார்த்துட்டு. ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பரிசு வாங்கியிருக்கிறேன். அவன் நிறைய மடியில் உட்காந்துருக்கேன். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய மடியில். சாதாரண விஷயம் கிடையாது.